இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் எவைகளில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல நம்ம பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம ஈடுபட முடியும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்குரிய காரியத்தை மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். சிந்தனைகளிலும் இருதயத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும், கண்களில் பரிசுத்தம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம், நம்முடைய சொற்களில பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழணும், நம்முடைய சொற்கள்ல நாவில பரிசுத்தம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலதான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சமாதான குலைச்சலாகவும் அது நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறதாகவும் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 18:21 இப்படி சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி காணப்படுகிறது? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறதா, இல்ல சாபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறதா? ஒரு வார்த்தை நம்மளை வாழ வைக்க முடியும், அதே வார்த்தை நம்மை அழிக்கவும் முடியும். அந்த வார்த்தை ஒரு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய நாவை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா ஜெபிக்கிறான். நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் கண்ணாடி. நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்றத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. நம்ம அநேக நேரங்கள்ல நம்மை குறித்தே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறோமா, இல்ல சாபமான வார்த்தைகளை பேசுகிறோமா? என்னுடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறோமா, சாபமான வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்முடைய சொற்கள் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த வார்த்தைகளை நம்ம பேசுறோம், எந்த வார்த்தைகள் பேசக்கூடாது, பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். சாபம் தரும் சொற்கள், சாபம் தரும் சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து சாபம் கொடுக்கிற சொற்களாய் வெளிப்படுகிறதா? நம்முடைய நாவின் வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய சொந்த சகோதரனாகிய மோசேக்கு விரோதமா பேசுகிறார். மோசே ஆண்டவருடைய சிநேகிதன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்தக்கூடிய தலைவனாய் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட மோசேய அநேக காரியங்களை ஆண்டவர் மோசையின் மூலமாக தான் சொல்றாரு. கற்பனைகள் ஆகட்டும், எதாகட்டும் மோசையின் மூலமாக தான் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிய இவ சொல்றா, அவர் மூலமா தான் பேசுவாரா? தேவன் எங்களை கொண்டு பேசினது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய சொந்த சகோதரனை குறித்து மோசைக்கு விரோதமாக பேசினதுனால அவளுடைய காரியம் என்னாச்சு அப்படின்னா, குஷ்டரோகம் அவளுக்கு ஏற்பட்டது. ஆண்டவர் உடனே அவளை குஷ்டரோகி ஆக்கினார், தண்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த நாட்கள்ல அநேக நேரங்கள்ல நம்முடைய தேவனால் அபிஷேகித்தவர்களை குறித்து நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் அபிஷேகித்தவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். ஆண்டவர் அந்த காரியங்களில மிகவும் கரிசனை உள்ளவரா இருப்பார். அவர் உடனே அவர் தண்டிக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, மீகாள், அந்த தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் ஆடி பாடி கொண்டு போகும்போது, நடனமாடி கொண்டு போகும்போது அவள் நிந்திக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை அவள் என்ன செய்றா, இருதயத்தில் நிந்தித்தாள். அது நிமித்தம் வசனம் சொல்லுகிறது, அவள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அவருடைய கற்பத்தை அடைத்தாள். இப்படிப்பட்டதான சாபமான காரியங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால வருகிறது. சாபம் தரும் சொற்களை நம்ம பேசுகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகிறோம். அவ கேலியான வார்த்தை தான் அவங்க பேசுனாங்க. ஒருவேளை ஒரு விளையாட்டா கூட அதை அவங்க சொல்லியிருக்கலாம். ஒரு விமர்சனமா நம்ம சில காரியங்களை ஊழியர்களுக்கு விரோதமாகவோ, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, ஒரு பெருமையான காரியங்களாகட்டும் எதையை பேசினாலும் ஆண்டவர் அதை உற்று நோக்கி அது சாபத்துக்குரியதாய் நமக்கு மாறும் அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இருக்கட்டும், அது ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் காணப்படானா நம்முடைய வாயினால சாபம் தரும் சொற்கள் பிறருக்கு விரோதமாகவும், ஊழியர்களுக்கு விரோதமாகவும், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
அடுத்ததாக அழிவை தடுக்கிற சொற்கள். அழிவை தடுக்கிற சொற்கள். நம்ம பேசுற காரியங்கள் நமக்கு அழிவை கொண்டு வருகிறதா, சாபத்தை கொண்டு வருகிறதா அப்படின்னு நம்ம தியானித்தோம். அழிவை தடுக்கிற சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அபிகாயில் அப்படின்னு சொல்ற நபரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். யார் அப்படின்னா இந்த அபிகாயில் நாபாலுடைய மனைவி. இந்த நாபால் தாவீதுடைய மேய்ப்பர்களுக்கும் அவனுக்கும் சண்டை வந்ததுனால, இந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனதுனால இந்த தாவீதுக்கு கோவம் வந்து என்ன ஆகுது, நான் அவனை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக போகிறான். இதை அறிந்த நாபாலின் மனைவி அபிகாயில் என்ன செய்றா, வெகுமானங்கள் பண்ட பலகாரங்களை கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல விழுந்து சொல்றா, நீங்க வந்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை ரத்தம் சிந்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள்னால அவனுடைய மனதை மாற்றினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னை ரத்தம் சிந்த பண்ணாமல் தடுத்தாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பாவமான காரியத்தை செய்யறதுக்கு அவளை தடுத்ததுனால அந்த அழிவிலிருந்து அவள் மீட்கப்பட்டாள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல சொல் வந்து நம்முடைய குடும்பத்தை அது ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தும். ஆனா ஒரு கெட்ட சொல் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாபாலை போல நம்ம பேலியாளின் பிள்ளைகளை போல நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு அழிவை தருகிறதா காணப்படும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி காணப்படுகிறது, நம்முடைய வார்த்தைகள் அழிவை, நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு அழிவை தடுக்கிற வார்த்தைகளாக நம்ம பேசுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக சாட்சி தரும் சொற்கள். நம்முடைய வாழ்வு சாட்சி உள்ளதாய் காணப்படணும். இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும்னா, மரணத்தின் தருவாயில, கல்லறியுண்ட தருவாயில அவன் என்ன செய்யறான், இவங்க செய்யற பாவத்தை இவங்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்றான். அவனுடைய சாட்சி அதுல விளங்குகிறது, அவன் பரிசுத்தமான வாழ்க்கை அதுல விளங்குகிறது. ஆண்டவரை போல அவன் மாறினவனாக காணப்படுகிறான். உண்மையான பரிசுத்தம் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நமக்கு நேரிடுற சோதனையான நேரத்துலதான் அது வெளிப்படும். இந்த உண்மையாய் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படும். மற்ற நேரங்கள்ல நம்ம ஒருவேளை பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம நடித்து கொண்டலாம், நம்முடைய முகமூடி அப்படி காணப்படலாம். ஆனா உண்மையாய் சோதனையான நேரத்துல நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோமா அப்படின்றது அந்த நேரத்துலதான் அந்த பரிசுத்தம் வெளிப்படும். அப்ப இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான காரியம் வெளிப்பட்டது. ஹட்சன் டெய்லர் அப்படின்ற மிஷினரி குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் சீனாவில் போய் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தவர். அநேகர் அவர் என்ன செஞ்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவின் அன்பே உங்களுக்கு தேவையானது, ஆண்டவருடைய அன்பு தான் உங்களுக்கு தேவையானது அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லி கொண்டிருந்தார். அந்த அன்பான சொற்கள் அந்த சீனர்கள், ஆயிரக்கணக்கான சீனர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது என்ன செய்தது, உதவியாய் காணப்படுது. அநேகர் இயேசுவிடம் வந்தனர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பேச்சு எப்படி காணப்படுகிறது, நம்முடைய சொற்கள் எப்படி காணப்படுகிறது, அது சாபம் தரும் சொற்களாக காணப்படுகிறதா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சொற்களாய் காணப்படுகிறதா, அழிவை தடுக்கிற சொற்களாய் காணப்படுகிறதா, அழிவை உண்டாக்குகிற சொற்களாய் காணப்படுகிறதா, சாட்சியுள்ள சொற்களாய் காணப்படுகிறதா, இல்ல நம்முடைய சோதனை நேரங்களில நம்முடைய பரிசுத்த குலைச்சலான காரியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறதா. இந்த அபிகாயிலை போல நாம் அழிவை தடுக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும், ஸ்தேவானை போல சாட்சியுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும் அப்படி வாழ்ந்தோமானால் பரிசுத்தமாய் வாழ முடியும், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனா இந்த மிரியாமை போல நாம் வந்து தேவையில்லாத காரியங்களை பேசி, இந்த மீகாலை போல தேவையில்லாத கேலி காரியங்களை பேசினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது சாபத்துக்கு எதுவாய் காணப்படும், நம்முடைய சந்ததி சாபத்துக்குரியதாய் காணப்படும். அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்களுடைய வார்த்தை பரிசுத்தமாய் காணப்படணும், எங்களுடைய சொற்கள் பரிசுத்தமாய் காணப்படணும், எங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் தூய்மையானதாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா, எங்களுடைய சொற்களினால, எங்களுடைய நாவின் வார்த்தைகளினால நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படியே நாங்கள் மிரியாமை போல, மீகாலை போல அல்ல தகப்பனை, மற்றவர்களை கேலி செய்கிறவர்களாகவும், விமர்சிக்கிறவர்களாகவும், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவும் அல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அபிகாயிலை போல அழிவை தடுக்கிற வார்த்தைகளை பேசவும், ஸ்தேவானை போல சாட்சியுள்ள வார்த்தைகளை பேசவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களால முடியாது, எங்களுடைய சுயத்தினால முடியாது, எங்களுடைய மாம்சத்தினால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது, நாங்கள் நினைத்தால் கூட எங்களால ஆண்டவரே இதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் உடைய பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்படும், உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது மாத்திரமே நாங்கள் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர்தாமே எங்களுக்கு தந்துருங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, எல்லா காரியங்களிலும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோகத்துக்குரியவர்களாய் வாழவும், மற்றவர்களை பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.